கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் மேஷம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிதிபதியான செவ்வாய் மேல சனியினுடைய பார்வை விழுவறதுனால நீங்க செய்யற செயல்பாடுகளை இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது உங்களுடைய பெயர் புகழ் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிற மேஷ ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வேலையில மேலதிகாரிகளோட நிச்சயம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்ட பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவர்களுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ஏதாவது அவங்க கிட்ட வம்பு வழக்குகள் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அது உங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதே நேரத்துல உங்களுடைய உறக்கம் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சனியின் மேல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய பார்வை விழுகுது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உறக்கம் என்பது அதிக அளவு கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். அடுத்து இந்த வக்ரசனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்துல விழுகுது. இருந்தாலும் குடும்பஸ்தான அதிபதியான சுக்கிரன் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலுமே வந்த பிரச்சனை வந்த வேகத்திலே சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கோர்ட்டு படி ஏறக்கூடாது. ஏன்னா நீங்க கோர்ட்டு படி ஏறினீங்கன்னா நிச்சயம் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் படி ஏறாமல் இருப்பது நல்லது. அப்பா வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா தொழில எதுவும் விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் இந்த சனி மேல விழுகிறதுனால தொழில ஏதாவது ஒரு சிக்கல் அல்லது சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் புதிதாக எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. இருக்கிற தொழிலையும் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக முதலீடு எதுவும் இந்த சமயத்துல நீங்க போடக்கூடாது. ஏன்னா போட்டீங்கன்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மேல சனியினுடைய பார்வை விழுவுறதுனால கொஞ்சம் கெட்ட பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதிகமாக இருக்கிறது. ஆகையால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. காதலிக்கிற மேஷ ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் உங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய பேச்சு பாத்தீங்கன்னா கை ஓங்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்களிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருப்பார்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.